தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து சீஷன் என்கிற ஒரு தலைப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட ஏன் சீஷனாக மாற வேண்டும்? முதலாவது மத்தேயு 9வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. அங்கே திட்டங்களை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்கள் உபதேசம் பண்ணி ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சுகத்தை தந்திருக்கிறார். அநேக காரியத்தை ஜனங்களுக்கு செய்து தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். திரளான ஜனங்களை கண்டபொழுது, என் ஜனங்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போய் இருக்கிறார்களே, சிதறப்பட்டவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மேலே மனதுருகிறதாய் நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் சீசர்களிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறார்களே என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த திட்டத்தை ஜனங்களுக்கு சொல்லவில்லை, தம்முடைய சீஷர்களுக்குத்தான் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய ராஜ்யத்திற்கு பங்கு பெற தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படி, அவர்களை வழிநடத்தும்படி சீஷர்களுக்கு திட்டங்களை அறிவித்து வெளிப்படுத்தி காட்டுகிறார். எப்படியாவது என் ஜனங்களை நீங்கள் ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும், அரவணைக்க வேண்டும். ஆடுகள் இல்லாத மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல இவர்கள் தோய்ந்து போய் இருக்கிறார்களே என்று சொல்லி மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரு சீஷனாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அநேக ஜனங்களை தேற்றும்படி, அரவணைக்கும்படி, அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த ஆண்டவர் தயாராக இருக்கிறார். நாம் இன்றைக்கு தயாராக இருக்கிறோமா? அப்படி தயாராக இருந்தோமானால் அவர் நம்மை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். அவருக்குள்ளே நான் பயன்பட வேண்டும், அதை தான் அவர் விரும்புகிறார். ஒரு சீஷன் என்பவன் அவரை போல